டாக்டர் ரஜினிகாந்துக்கு படைப்பா படத்தில் 10 கோடி ரூபா சம்பளம் அப்படின்றத இன்டர்நெட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த 10 கோடி ரூபா தான் சம்பளமான்றது முன்ன பின்ன இருக்கலாம், அது எக்ஸாக்டான நம்பர் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 10 கோடி ரூபா படைப்பா படத்தில் அந்த காலத்திலே வாங்கியிருக்காரு, அதாவது 1999 அடல்ட் லைஃப் வாழ்ந்தவங்களுக்கு இந்த 10 கோடி ரூபாவோட வேல்யூ புரியும். ஆனால் இதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கோ இல்லை அந்த டைமில் குழந்தையா இருந்தவங்களுக்கோ நம்மளால் உணர முடியாது இந்த 10 கோடி ரூபாவோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த 10 கோடி ரூபாவோட மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 1999 இந்த 10 கோடியை வச்சு என்னென்ன வாங்க முடியுமோ அதே இதை இப்போ நம்மளால் வாங்க முடியறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற நம்ம கம்பேர் பண்ணோம்னா அந்த 10 கோடி ரூபா மதிப்பு 1999 எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் காசு இருக்குது, அந்த காசை வச்சு நம்ம என்ன பொருள்லாம் வாங்க முடியும் அப்படின்றத பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர்ன்றது கரன்சியை பொறுத்தும் கண்ட்ரியை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரியில் நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியும், என்ன சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுக்கு நம்ம சம்பாதிக்கிற காசை பொறுத்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுதான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தட் மணி. அதே காசை வச்சு நம்ம டெவலப் கண்ட்ரிக்கு போனோம்னா நம்ம இப்போ வாங்குகிற பொருட்களும் சர்வீசஸை விட நம்ம கம்மியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும், கம்மியாக தான் வாங்க முடியும். இதை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஏன் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 1 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதும் இந்தியாவில் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் நான் பர்ச்சேசிங் பவரை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பாஸ்ட் டேட்டா காசை வச்சு பார்த்தோம்னா அந்த காசோட பர்ச்சேசிங் பவர் அந்த டைமில் எவ்வளோ, அதே பர்ச்சேசிங் பவர் இப்போ நமக்கு வேணும்னா எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா அந்த காசோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருட்களோட விலை ஒன்றா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வருஷங்கள் போக போக இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இது தமிழில் பணம் வீக்கம் அப்படின்வாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த பண வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 10 கோடி ரூபாயை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 50 70 கோடி ரூபா வரும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த 10 கோடி ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் 1999 கிட்டத்தட்ட இப்போ நமக்கு 50 கோடியிலேருந்து 70 கோடி ரூபா இருந்துச்சுன்னா என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை 1999 இந்த 10 கோடி ரூபாய் வச்சு வாங்க முடியும். இப்போ 10 கோடி ரூபா 1999 எவ்வளோ பெரிய காசு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது பணத்தை வச்சு எந்த ஒரு பாஸ்ட் டேட்டா வந்தாலும் அந்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. அந்த காசோட இப்போக்கான மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அந்த டேட்டாவோட உண்மையான வேல்யூவே நமக்கு புரியும். இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த பணவீக்கம் 6லேருந்து 7% வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1999 இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா கடந்த 27 வருஷத்தில் 5லேருந்து 7 மடங்கு ஜென்ரல் ப்ரைஸஸ், அதாவது எல்லா பொருட்களோட விலை 5லேருந்து 7 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1999 ஜென்ரலாக விலைவாசிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்தோம்னா $1 கிட்டத்தட்ட 95 ரூபா வருது. இதுவே 1999 42 ரூபா கிட்ட தான் வருது $1. அதாவது இன்னைக்கு விட 1999 நம்மளோட ருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதாவது அந்த டைமில் நம்ம 42 ரூபா கொடுத்தோன்னா நம்ம கையில் $1 கொடுப்பாங்க. இப்போ நம்ம 95 ரூபா கொடுத்தா தான் நம்ம கையில் $1 கிடைக்கும். இதனால அந்த டைமில் இம்போர்ட் சீப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இம்போர்ட் சீப் ஆச்சுனாலே அது சம்மந்தப்பட்ட பொருட்களும் சீப்பாகும். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டைமில் கம்மியாக இருந்திருக்கும். அது கம்மியாக இருக்கனால பெட்ரோல் டீசலும் கம்மியாக தான் இருந்திருக்கணும். 1999 பெட்ரோல் ப்ரைஸ் 23 ரூபாலேருந்து 30 ரூபா பெர் லிட்டரும், டீசல் 9 ரூபாலேருந்து 13 ரூபா பெர் லிட்டரும் தான் இருந்திருக்கு. இதுவே தங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா 10 கிராம் தங்கம் 24 கேரட்டில் கிட்டத்தட்ட 4000லேருந்து 4500 ரூபாய்க்குள்ளே தான் இருந்திருக்கு. இதே 10 கிராம் தங்கம் 24 கேரட்டில் இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னா 1,53,000லேருந்து 1,56,000 ரூபா கிட்ட ஆகும். இன்னைக்கான பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாலோட விலை 1999 எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கலாம். நான் ஆவின் பாலோட விலையை கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸ்டாண்டர்ட் டோன் மில்க்ன்ற வேரியன்ட் 12லேருந்து 15 ரூபா 1 லிட்ரு. அதாவது 1 லிட்டரு பாலே 1999 12லேருந்து 15 ரூபா தான். இதுவே இப்போ பார்த்தோம்னா 1/2 லிட்டரு பாலே 20லேருந்து 24 ரூபா ஆகுது. இப்போ Yamaha RX100 பைக் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது 1985 லான்ச் ஆச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் மார்ச் 1996 இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆச்சு. இந்த பைக்கே 16,000 ரூபா தான் இருந்திருக்கு. இது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண அப்புறம் இதோட டிமாண்ட்னால இந்த காசு இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதாவது 16,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியே வாங்க முடிஞ்சிச்சு அந்த டைமில். 1998 டிவிஎஸ் சுசுகி மேக்ஸ் 100 ஒரு பைக் வந்துச்சு. இது 30,000 கொடுத்தாலே இந்த பைக்கை வாங்கியிருக்கலாம் அந்த டைமில். ஏன் இந்த பைக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன்னா, இந்த பைக்கை தான் எங்கள் அப்பா வாங்கினார் அந்த டைமில், லோனில் எடுத்தார். அந்த பைக்கோட நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த டேட்டாலாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த 10 கோடியோட வேல்யூவை கம்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெருசாக தெரியும். இதனால்தான் எந்த ஒரு பாஸ்ட் டேட்டா கரன்சியை வச்சு வந்தாலும் நம்ம
இப்போ அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்போ அதோட மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு புரியும். ஏன் காசை பற்றி எந்த டேட்டா வந்தாலும் பாஸ்டோட கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறேன்னா, இப்போ 1964 எடுத்துக்கலாம். 1964 24 கேரட் தங்கம் வந்து 10 கிராம், அதாவது 10 கிராம் தங்கம் வந்து 63 ரூபா 25 பைசா தான். அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, காசை வச்சு எந்த பாஸ் டேட்டா வந்தாலும் சரி, அதுக்கான பர்ச்சேசிங் பவர் அப்போ என்ன, அதே பர்ச்சேசிங் பவர் நமக்கு இப்போ வேணும்னா அந்த காசு வந்து எவ்வளோ வேணும் நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்தாலே அந்த டேட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், அந்த காசோட அப்போ இருந்த மதிப்பு. இப்படி பார்க்குறது மூலமாக நம்மளோட புரிதல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்றது உங்கள் சஜஷனை வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம்.